கையிலும் கந்த மாறி எங்கள் சீரான நகத்தனிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம் புகழ் பாடும் எங்கள் பத்திரகாலிக்கிட்ட ஊரார்கள் கொண்டாடும் கும்மியாட்டம் கொண்ட முடியல கசு முடிஞ்சவ கொலுசு மிந்தி தானு மணிஞ்சவ கொண்ட முடியும் தானு மணிந்தவ கொலுசு மிந்தியும் தானு மணிந்தவ உத்தாரமோ சுடி இருப்பவ புதிய மக்கள் பத்திரகாலே கொண்டாடும் கும்மியாட்டம் தேராடும் எங்கள் சிறான நகர்தனிலே ஊரார்கள் கொண்டாடும் கும்மியாட்டம் அங்கே புகழ் பாடும் எங்கள் பத்திரகாலிக்கிட்ட ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம் வட்டலெல்லாம் போட்டு வச்சு அலை கட்டுமா அம்மா புதியம்பத்தூர் பத்திரகாலியா அலை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா ஏ ராயான பத்திரகாலியா அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா பத்திரகாலியா அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா ஏ ராயான பத்திரகாலியா அல்லை கட்டுமா தாய போல காத்தவள அல்லை கட்டுமா ஏ தாய போல காத்தவள அல்லை கட்டுமா அம்மா தாயமங்கலம் முத்து மாறி அல்லை கட்டுமா அம்மா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா ஏ
போட்டோ எப்படி எட்டு நாள் முளைப்பாறையை எடுத்து அம்மனுக்கு காப்பு கட்டி அம்மனுடைய கனவு நிறைவாக நம்மளுடைய சமுதாயம் ஓரளவுக்கு இந்த முளைப்பாறை பொங்குவது போல் பொங்க வேண்டும் என்று அந்த அம்மனை வேண்டி அனைவரும் நீங்கள் நல்லவன் வரைக்கும் செல்ல வேண்டும் என்று கூறி வேண்டூரில் போகும்போது செவ்வாயில் மொத்தமாக உங்களை போகும்போது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பின்னால் போறவர்கள் மொத்தமாக போகும்போது உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பின்னாடி கொஞ்சம் போக வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
தொட்டியில் நிறைய தண்ணி ஃபில் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. அதில் போயிட்டு அப்படியே முளைப்பாரி எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இவங்க எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு. முளைப்பாரி எடுத்துகிட்டு வரும்போது இவங்க கூட தான் நான் ஊரை சுற்றி வந்துட்டு இருந்தேன். இங்கே வந்துட்டு முளைப்பாரி கழுவுறதுக்கு எல்லாமே அவங்க தான் நல்லா ஹெல்ப்பாக இருந்தாங்க. இந்த பாட் எல்லாமே கோவிலுக்கே ரிட்டன் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் இயருக்கு முளைப்பாரி போடுறதுக்காக வச்சுப்பாங்கல்ல, அதனால் தொட்டியை பத்திரமா எடுத்து முளைப்பாரியை மட்டும் தனியாக பிரித்தாச்சு. அவங்க எல்லாருமே வருஷம் வருஷம் முளைப்பாரி போடுவாங்க. ஸோ எப்படி பானையெல்லாம் எடுத்து கழுவுறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுபடி அழகாக முளைப்பாரியை கழுவிட்டு இருந்தோம். அவ்வளோதான். இவங்களுக்கு ஸ்ட்ராங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு முளைப்பாரிக்கு கீழே வந்து வைக்கோல் புல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முளைப்பாரியை சுற்றி நூல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த டைம் வந்துட்டு 2 அடுக்காக போட்டிருந்தாங்க. எப்போவுமே ஒரு அடுக்காக தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நூல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு தொட்டியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 2 அடுக்காக போட்டிருந்தனால இந்த திருப்பு நிறைய முளைப்பாரி இருந்தது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஒரு அடுக்காக போடும்போது கொஞ்சம் தான் இருக்கும், டக்குன்னு கழுவிட்டு போயிடலாம். இந்த திருப்பு 2 அடுக்கு இருந்தனால 2ஐயும் பிரித்து எடுத்துட்டு ஒன்று ஒன்றா அலசுறதுக்கு நல்ல டைம் ஆயிடுச்சு. நல்ல பொறுமையாக அலசிட்டு இருந்தோம். வராது. போன வாட்டி எனக்கு தான் ஒருத்தவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது பிச்சு எடுத்து தண்ணியில விடுங்க, கீழே வைக்க கூடாதோ தெரியல, நான் வைக்கல. நான் போட்டிருக்கிற இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எங்கள் அக்காவே ஓனாக ஹேண்ட் ஸ்டிச் பண்ண ஆரி ஒர்க் தான். இந்த ஆரி ஒர்க் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நம்மளோட இன்னொரு சேனல் சுஜய் கிராஃப்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஆரி நீடில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரி ஒர்க் தான் இது. சிம்பிளாக ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சாரியோடது, அக்காவோட சாரியோட ப்ளவுஸ் தான் இது. இந்த சாரிக்கு இது மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். கெட் ரெடி வித் மீ வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இந்த சாரிக்கு எந்த ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு 2-3 சாரியும் எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக இந்த சாரி வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டு இதை வியர் பண்ணேன். இங்கே வந்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அக்கா நானும் உங்கள் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. முளைப்பாரியெல்லாம் கழுவி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் அம்மா பக்கத்து வீட்டில் சித்தி அத்தைக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க. இது நாள் வரைக்கும் எந்த வருஷமும் எங்களுக்கு யாருமே முளைப்பாரி தந்ததே இல்லை. எங்கள் அம்மாவும் நினச்சிட்டே இருப்பாங்களா, யாராவது நம்மளுக்கு முளைப்பாரி கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்டையும் நாங்கள் கேட்டதும் கிடையாது, யாரும் எங்களுக்கு கொண்டு வந்து தந்ததும் கிடையாது. சரி இந்த வருஷம் வந்துட்டு அத்தை வீட்டிலலாம் யாரும் முளைப்பாரி எடுக்கலை, கொண்டு போய் கொடுத்தா எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இந்த திருப்பு 2 அடுக்காக போட்டனால நிறைய முளைப்பாரியும் இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வீக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அம்மாவும் எடுத்து தலையில் வச்சுருந்தோம். நல்ல வாசனையாக சூப்பராக இருந்தது. இந்த முளைப்பாரி எல்லாமே நான் ஒன்று ஒன்றா எடுத்து பாட்டாக பிரித்து பின்னி கட்டி வச்சுட்டேன். அப்புறமா டெய்லியும் ஒன்று ஒன்றா எடுத்து தலையில் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்தது. எப்படி எடுத்து பின்னி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.